வணக்கம் நேயர்களே. மிஸ்டர் ஸ்ரீலங்கா ஆணழகன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு இந்த வருடத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி இலங்கையின் கொழும்பு தெஹிவளை பிரதேசத்தில் ஆணழகன் போட்டி இடம்பெற்றது. மிஸ்டர் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் அந்த போட்டியில் நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டார்களாம். அந்த போட்டியில் 80 கிலோகிராம் எடை தூக்குகின்ற உடல் கட்டமைப்பு போன்ற பல விடயங்கள் பார்த்ததில் ஒரு இளைஞன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையின் ஆணழகனாக அவர் ஒரு தமிழன், மலையக தமிழனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டத்தினுடைய நானோயா பிரதேசத்தைச் சேர்ந்த உதயகுமார் சங்கர் கணேஷ், வயது 31. இவர்தான் இலங்கையினுடைய ஆண் அழகனாக இந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், மிஸ்டர் ஸ்ரீலங்கா என்கின்ற பெயரில். இவருடைய நடைமுறைகள், உடற்கட்டமைப்பை எவ்வாறு இவர் செய்தார், எப்படி வைத்திருந்தார் என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இதற்காகவே முழு நேரமும் அவர் உழைக்கவில்லை, தன்னுடைய கடமைகளை செய்து வந்தார். அது மட்டுமில்லாமல் சரியான நேரத்தில் உடற்பயிற்சி கூடத்தில் அதற்கான நேரத்தில் அவ்வளவு நேரத்தை மட்டுமே பயன்படுத்தினார். 24 மணித்தியாலமும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளவில்லையாம். அது தவிர நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான உடற்பயிற்சி கூடம் ஜிம்மில் இவர் பயிற்சிவிப்பாளராகவும் செயற்பட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பளுதூக்கல் போட்டிகள் மற்றும் இதர போட்டிகள் எல்லாவற்றிலும் இவர் பங்கு பெற்றி சிறப்பான ஒரு சர்டிஃபிகேட்ஸ், நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கின்றார், பதக்கங்கள் எல்லாம் வச்சிருக்கின்றார். ஒரு போட்டியை கூட மிஸ் பண்ண மாட்டாராம். எல்லா போட்டிகளையும் கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்கள், சர்டிஃபிகேட்ஸ்கள், வெள்ளிகள் மற்றும் இதர விருதுகள், கௌரவங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை கடந்த 28ஆம் தேதி கடந்த மாதம் இடம்பெற்ற தெஹிவளை பிரதேசத்தில் ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்றி இவர் தங்கத்தையும் வெள்ளியையும் பெற்று ஆணழகன் பட்டத்தையும் சுவீகரித்திருக்கின்றார் தனக்காக. இந்த சிறப்பு மலையக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மாறியிருக்கிறது. பொதுவாகவே இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கா, மிஸ்டர் வேர்ல்டு அப்படியான போட்டிகளில் சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தான் வின் பண்ணுவது வளமையாக இருக்கும். பொதுவாகவே அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் இது ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது, தமிழர்களுக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அவருடைய உடற்கட்டமைப்பு சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்பட்டு 80 கிலோகிராம் இடைதாங்கல் போட்டியிலும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கி ஒரு பாடி பில்டராக தன்னை வெளிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த சிறப்பு அத்தனையும் அவருக்கு சொந்தமாகிறது. அவரை முன்னுதாரணமாக வைத்து பல இளைஞர்கள் தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சரியான மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு உடற்பயிற்சி என்பது இவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெறுவதை விட நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் இவர் அறிவுரை சொல்லியிருக்கின்றாராம். ஏனென்றால் இந்த காலத்தில் பலர் உடற்பயிற்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் எங்களுக்கு இள வயதிலேயே நிறைய நோய்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இவ்வாறு இல்லாமல் நாங்கள் சுகதகியாக வாழ்வதற்கு ஒரு நாளில் குறைந்தது அரை மணித்தியாலங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமானது. மருத்துவர்களும் அதை பரிந்துரைத்திருக்கின்றார்கள். உடற்பயிற்சி செய்வதனால் நீரிழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களில் இருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளலாம். எனவே நாங்கள் பாடி பில்டராக வர வேணும், நாங்கள் ஜிம்முக்கு போகணும், விருதுகள் வாங்கணும், ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்றணும் என்றதை தாண்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஆரம்பித்தால் அதற்கு பிறகு படிப்படியாக நாங்கள் மற்ற விடயங்கள் எங்களை தேடி தானாகவே வரும். இதுதான் அவர் சொன்ன விடயம். உதயகுமார் சங்கர் கணேஷ், வயது 31, சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஸ்ரீலங்கா சங்கர் கணேஷ் அவர்களுக்கு எங்களுடைய டியூப் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே.